வணக்கம். இந்த காணொலியில் 6ஆம் வகுப்பு டேர்ம் 1ல் இருக்கக்கூடிய சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய புக் பேக் கொஷின் தான் வந்து பார்க்க போகிறோம். சரியான விடையை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட்டில் சிந்துவெளி மக்கள் எந்த உலோகங்களை பற்றி அறிந்திருந்தனர் அப்படின்னா செம்பு, வெண்கலம், வெள்ளி, தங்கம். ஸோ இதில் எல்லாம் வந்து அணிகலன்கள் அணிஞ்சு போட்டுக்கிட்டாங்கன்றது பார்த்துருப்போம் இல்லையா. பட் அவங்களுக்கு இரும்பை பற்றி தெரியாது, இரும்பு பற்றியும் தெரியாது, குதிரையை பற்றியும் வந்து அவங்களுக்கு தெரியாது. சிந்துவெளி நாகரிகம் எந்த காலத்தை சேர்ந்ததுன்னா உலோக காலம். உலோக காலம்னா இந்த செம்பு என்ற உலோகத்தை கண்டுபிடிச்சு அந்த பொருட்களை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க, அதனால உலோக காலம் அப்படின்னு சொல்லுவோம். ஆற்றங்கரைகள் வந்து நாகரிக தொட்டில்கள் அப்படின்னு அழைக்கப்படுறதுக்கான காரணம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலான நாகரிகங்கள் வந்து ஆற்றின் கரைகளில் தோன்றியதால். கூற்றை காரணத்தோடு பொறுத்துக, சரியான விடையை தேர்ந்தெடுக்கன்னு சொல்லியிருக்காங்க. அரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் எனலாம். கரெக்டு. திட்டமிட்ட நகர அமைப்பு, மேம்பட்ட கழிவுநீர் வந்து இருந்தது, அதுவும் சரி. அப்போ கூற்று காரணமும் சரி. அரப்பா நாகரிகம் வெண்கல காலத்தை சார்ந்தது. சரி. வெண்கல காலம்னு சொல்லுவோம் அல்லது செம்பு காலம் அப்படின்னு சொல்லுவோம். அரப்பா மக்களுக்கு இரும்பின் பயன் தெரியாது. கரெக்டு. இரும்பு பற்றி அவங்களுக்கு தெரியாது. அப்போ கூற்றும் காரணமும் சரி. அரப்பா மக்களின் பொறியியல் திறன் குறிப்பிடத்தக்கது. கடைசியில் வந்து பார்த்தோம் இல்லையா, அவங்க அன்றைய காலகட்டத்திலே வந்து பொறியியல் திறனோடு இருந்தாங்க அப்படின்ட்டு. அரப்பா மக்களின் பொறியியல் திறன் குறிப்பிடத்தக்கது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடலினுடைய அலைகள், ஓதங்கள், நீரோட்டத்தை கணித்த பின் வந்து கப்பல் கட்டும் தளத்தை வந்து கட்டியிருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது சரி. கூற்றும் காரணமும் சரி. ஸோ லோத்தல்ல வந்து கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் அமைச்சாங்க இல்லையா, அவங்க வந்து இந்த கடலினுடைய அலைகள், ஓதங்கள், நீரோட்டம் இதெல்லாம் பொறுத்து தான் வந்து கட்டியிருப்பாங்க. அதனால கூற்றும் காரணமும் சரி. கீழே கூறப்பட்டுள்ள மொகஞ்சதாரோவை பற்றிய கூற்றுகளில் எவை சரியானவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்க ஆபரணங்கள் பற்றி தெரியவில்லை. தப்பு. அவங்களுக்கு தங்க ஆபரணங்கள் பற்றி தெரியும். வீடுகள் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டன. கரெக்டு. கருவிகள் இரும்பினால் செய்யப்பட்டன. தப்பு. ஏன்னா இரும்பு பற்றி அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அது வந்து 1, 3 வந்து தப்பு. பெருங்குளம் நீர் கசியாமல் இருப்பதற்காக பல அடுக்குகளில் வந்து இயற்கை தார் கொண்டு பூசினாங்க. அது வந்து சரி. 2, 4 சரி. 1, 3 வந்து தவறு. கீழ்காணும் கூற்றை ஆராய்க. நகரங்கள், தெருக்களின் வடிவமைப்பு மற்றும் செங்கல் அளவுகள் ஆகியவற்றில் சீரான தன்மை இருந்தது. சரி. ஒரு விரிவான மற்றும் நன்கு வடிவமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு இருந்தது. சரி. தானிய களஞ்சியம் அரப்பா நாகரிகங்களில் முக்கியமான பகுதியாக விளங்கியது என்றதும் சரி. அனைத்தும் சரி. பொருந்தாதை வட்டமிடுகன்னா காளைகள், ஆடுகள், எருதுகள், பன்றிகள். அவங்க குதிரையை பற்றி அவங்களுக்கு தெரியாது, அதனால பொருந்தாதது வந்து குதிரைகள். தவறான இணையை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. அரப்பா நாகரிகம் வந்து சிந்துவெளி நாகரிகம். காவிரி ஆறு வந்து கிடையாது, சிந்து நதி. அப்போ வந்து அது 4th ஒன் வந்து தவறு. ஏஎஸ்ஐன்னா ஜான் மார்சல் இந்திய தொல்லியல் துறையினுடைய இயக்குநராக இருந்திருப்பார் 1924. கோட்டை வந்து தானிய களஞ்சியம். அந்த மேல் பகுதி, நகரத்தின் மேல் பகுதி கோட்டை எனப்பட்டதுன்னு பார்த்தோம் இல்லையா. மேல் பகுதி மேற்குல அமைந்திருந்தது, கீழ்ப்பகுதி கிழக்குல அமைந்திருந்ததுன்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ அந்த கோட்டை வந்து அங்க தானிய களஞ்சியம். லோத்தல் வந்து கப்பல் கட்டும் தளம். மெசபடோமியா மிக பழமையான நாகரிகம். இந்தியாவின் தொல்லியல் ஆய்வுத்துறை வந்து ஆய்வுத்துறையில வந்து யார் வந்து நில அளவியல் யாருடைய உதவியோட வந்து நிறுவப்பட்டதுன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறை அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் என்ற நில அளவியர் உதவியோடு தொடங்கப்பட்டது. தானிய களஞ்சியம் வந்து தானியங்கள் சேகரித்து வைக்க பயன்படுத்தப்பட்டது. மக்கள் குழுக்களாக சேர்ந்தது வந்து என்னன்னு சொல்லுவோம், சமுதாயம் அப்படின்னு சொல்லுவோம். சமுதாயத்தை உருவாக்கினர். சரியா தவறான்றது கொடுத்திருக்காங்க பாருங்க. மெஹர்கர் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம். பார்த்தோம் இல்லையா, பாகிஸ்தான் நாட்டில் பலுசிஸ்தான் மாநிலத்தில் போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் வந்து அமைந்திருந்ததுன்னு பார்த்தோம் இல்லையா. மெஹர்கர் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம். கிமு 7000 ஒட்டிய காலகட்டம் என்றதை பார்த்திருப்போம். இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வியல் துறை தொல்பொருள் ஆராய்ச்சிக்கும் நாட்டின் கலாச்சார நினைவு சின்னங்களின் பாதுகாப்பிற்கும் பொறுப்பானது. சரி. தானிய களஞ்சியம் தானியங்களை சேகரித்து வைப்பதற்காக பயன்படுத்தப்பட்டது. அதுவும் சரி. முதல் எழுத்து வடிவம் வந்து சீனர்களால் உருவாக்கப்பட்டதுன்றது தவறு. சுமேரியர்கள் வந்து உருவாக்கியிருப்பாங்க. அடுத்து வந்து பாருங்க, பொறுத்துக. மொகஞ்சதாரோ வந்து இறந்தோர் மேடு அப்படின்னு சொல்லுவோம். வெண்கலம் வந்து பாத்தீங்கன்னா உலோக கலவை. கோட்டை வந்து மேடான பகுதி. கார்னேலியன் வந்து சிவப்பு மணிக்கல்.
ஸோ அடுத்து எங்கேயும் வந்து ஒரு சில டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க, அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு வீட்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா குளியலறை, கழிப்பறை, ஒரு முற்றம் அதெல்லாமே வந்து இருந்தது. இது டேஷ் கால நாகரிகம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுவும் தானியங்களை சேகரித்து வைக்க பயன்படுத்தப்பட்டது என்னன்றதை கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. மொகஞ்சதாரோவை விட எது வந்து பழமையானதுன்னா அரப்பா வந்து பழமையானது. நீர் கசியாம இருக்க வந்து என்ன பூசினாங்க அந்த பெருங்குளத்துலன்னா இயற்கை தார் வந்து பல அடுக்குகள்ல பூசியிருப்பாங்க. இதுதான் தொல்பொருள் ஆய்விற்கு பொறுப்பு வகிக்கிறது. யார் வந்து தொல்பொருள் ஆய்வுக்கு பொறுப்பு வகிக்கிறாங்கன்னா ஆர்ச்சியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து பொறுப்பு வகிக்கிறாங்க. இவங்க வந்து அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் என்ற நில அளவியர் உதவியோட 1861 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஏஎஸ்ஐ. கப்பல் கட்டும் தளம் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எதுன்னா லோத்தல், குஜராத். இந்திய தொல்பொருள் ஆய்வியல் துறையின் இயக்குனராக இருந்தவர் யாருன்னா சர் ஜான் மார்சல். அந்த இச்சு வந்து எடுத்துருங்க, சர் வரும், சர்ச்சன் வராது, சர் ஜான் ஹார்னன் வருது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குங்க, அந்த நேமே வந்து நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. சர் ஜான் மார்சல். இவர் வந்து எப்போ இயக்குனராக இருந்திருப்பார் ஏஎஸ்ஐலன்னா 1924. சிந்துவெளி மக்களுக்கு எதனுடைய பயன் வந்து தெரியாதுன்னா இரும்பு பற்றி தெரியாது. சிந்துவெளி மக்கள் வந்து ஆடை தயாரிக்க எதை வந்து பயன்படுத்தினாங்கன்னா பருத்தியை வந்து பயன்படுத்தினாங்க. முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட சிந்துவெளி நகரம் எதுன்னா அரப்பா. சிந்துவெளி நாகரிகம் எங்கு இருந்ததுன்னா சிந்து நதியில வந்து இருந்தது. எந்த விலங்கு வண்டி இழுக்க பயன்படுத்தப்பட்டதுன்னா காளை. சிந்துவெளி மக்களுக்கு எந்த உலோகம் தெரியாதுன்னா இரும்பு வந்து தெரியாது. மேலையும் வந்து பார்த்தீங்கன்னா சிந்துவெளி மக்களுக்கு இதன் பயன் தெரியாது அப்படின்னா இது என்னது, அவங்களுக்கு வந்து குதிரையை பற்றியும் வந்து தெரியாது, இரும்பு பற்றியும் தெரியாது, அது வந்து பார்த்துக்கோங்க. அப்போ சிந்துவெளி மக்களுக்கு இதன் பயன் தெரியாதுன்னா குதிரையை வந்து போட்டுக்கோங்க. இங்கே உலோகம் மீன் பண்ணுறதால இரும்பு. பானை செய்வதற்கு எதை வந்து பயன்படுத்துகிறாங்கன்னா சக்கரம் வந்து பயன்படுத்துகிறாங்க. உலகின் 4 பழம்பெரும் நாகரிகங்களில் மிகவும் பழமையானது எதுன்னா மெசபடோமியா. அடுத்து இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. சார்லஸ் மேஷன் எதை வந்து பார்த்தாருன்னா செங்கல் திட்டை வந்து பார்த்திருப்பாரு. சிந்துவெளி மக்கள் பயன்படுத்திய பொருள்களில் தற்போது நாம் எதெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா செங்கல், பானை, சக்கரம் எல்லாம் பயன்படுத்துகிறோம். வேறு என்னென்ன பொருள்கள் எல்லாம் கிடைத்திருக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நடனமாது என்ற பெண் சிலை கிடைச்சிருக்கு, ஆண் சிலை கிடைச்சிருக்கு, பொம்மைகள் கிடைச்சிருக்கு, சுழல் அச்செல்லாம் கிடைச்சிருக்கு. சிந்துவெளி மக்களுக்கு தெரியாத 3 கூறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே இரும்பு பற்றி தெரியாது, குதிரை பற்றி தெரியாது, அங்கே அரண்மனைகள் இருந்தது சான்றுகள் இல்லை, அதை பத்தியும் அவங்களுக்கு தெரியல. எந்த உலோகம் சிந்துவெளி மக்களுக்கு தெரியாதுன்னா இரும்பு என்ற உலோகம் தெரியாது. உலகின் மிக பழமையான நாகரிகம் எதுன்னா மெசபடோமியா. முதல்ல பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு எதுன்னா நாய். ஏன் அதை பழக்கப்படுத்தினாங்கன்னா வேட்டையாடுறதுக்கும் அவங்களுடைய பாதுகாப்புக்காகவும் அதை வந்து பழக்கப்படுத்தியிருக்காங்க. முதலில் பருத்தி செடியை வளர்த்தவர்கள் யாருன்னா சிந்துவெளி மக்கள். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. அவங்க வந்து ஆடைக்கு வந்து பருத்தியை பயன்படுத்தினாங்கன்னு நம்ம படிச்சிருப்போம். இங்கே முதல்ல வந்து பருத்தி செடியை வளர்த்தவர்கள் யாருன்னா சிந்துவெளி மக்கள். எந்த நிறுவனம் புதைப்பொருள் ஆராய்ச்சிக்கு பொறுப்பானதுன்னா ஏஎஸ்ஐ, இந்திய தொல்பொருள் துறை, ஆர்ச்சியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. தமிழ்நாட்டில் ஏதேனும் ஆற்றங்கரை நாகரிகம் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா தாமிரபரணியில தான் வந்து ஆதிச்சநல்லூர் இருக்கு. அதுக்கப்புறம் வைகை ஆற்றினுடைய ஆற்றங்கரையில தான் வந்து கீழடி அமைஞ்சிருக்கு. ஸோ அதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சிந்துவெளி நாகரிகம் பரவிய 2 இடங்கள் என்னன்னு இந்தியாவில் எல்லைக்குள்ளே எதுன்னா லோத்தல் வந்து குஜராத், காளிபங்கன் வந்து ராஜஸ்தான்ல வந்து இருக்கு. சிந்துவெளி நாகரிகங்கள் குழந்தைகளுக்கான நாகரிகங்கள் என நாம் கூற முடியுமானா முடியும். ஏன் அப்படின்னா நிறைய பொம்மைகள் வந்து பார்த்தோம் இல்லையா. இப்போ பொம்மைகள் எதுக்கு தேவைப்படும், குழந்தைகளுக்கு தானே. அப்போ குழந்தைகளுக்கான நாகரிகம் என கூற முடியுமான்னா முடியும். அவ்வளோதாங்க, இதோட வந்து புக் பேக் வந்து முடியுது. தேங்க்யூ.